சயின்டிஸ்ட் முகிலன் அவர்கள் இன்று எப்படி சிறுகோளை கண்டுபிடிப்பது என்று நமக்கு கிளாஸ் எடுக்க இருக்கிறார். PM முகிலன் அவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் டிகிரி முடிச்சுட்டு வெளிநாட்டில் சென்று மேற்படிப்பை முடித்து இந்த சிட்டிசன் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமில் நிறையா இது கண்டுபிடிச்சி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே நம்ம டாஸ் உறுப்பினர்களுக்கு இந்த அஸ்ட்ராய்டு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்பு மிகவும் தெளிவான சிறப்பாக கிளாஸ் எடுத்திருந்தார். அதை முன்னிட்டு ஒரு 20 குழுவுக்கு மேலே இந்த அஸ்ட்ராய்டு சர்ச் கேம்பெயினை ஐஏஎஸ்சியில் பதிவு பண்ணி அவர்களுக்கான மெயிலும் திரும்ப வந்திருக்கு. அதை அந்த குழுவில் பகிர்ந்துருக்கிறாங்க. இன்னும் நிறையா பேர் இந்த அஸ்ட்ராய்டு சர்ச் கேம்பெயினில் பங்கு பெறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதற்காக மீண்டும் ஒரு முறை இந்த அஸ்ட்ராய்டு சர்ச் கேம்பெயின் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழங்கறதுக்கு முகிலன் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கிரீன் தெரியுதுல? தெரியுது முகிலன், தெரியுது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேதி ஜூன் 30 அன்னைக்கு வேர்ல்டு ஆஸ்ட்ராய்டு அன்னைக்கு உங்ககிட்ட ஆஸ்ட்ராய்டை பத்தியும் அதை பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பத்தியும் பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே ப்ரோக்ராம் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஒரு 10 டேஸ் முன்னாடி நடத்தியிருந்தோம். இதே ப்ரோக்ராம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுல ஜாயின் பண்ணி ஒரு 20 டீம் போல ரேசர் பண்ணி நிறைய பேர் கேம்பெயின்ஸ் வந்து ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு மெயில் வந்துருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் கேட்டிருந்தீங்க நிறைய டவுட்ஸ்லாம். அந்த டவுட்ஸ்லாம் இன்னைக்கு செக்ஷன்ல ஃபைனலாக நம்ம கிளியர் பண்ணலாம். லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் இமேஜ் எடுத்து வச்சு நீங்களே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ராக்டிஸ் இமேஜ் எடுத்து வச்சு நீங்களே அதில் ஒர்க் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுலயும் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த செஷன்ல நம்ம ஃபைனலா பார்க்கலாம். இந்த செஷன் மோஸ்ட்லி லாஸ்ட் வீக் நடத்தினது தான். அது திரும்ப அதே தான் நம்ம ரீகால் பண்ண போறோம். அந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி யூஸ் பண்றது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஆஸ்ட்ராய்டு ஜூன் 30 எதனால ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் பிரீஃபா நம்ம பார்த்துடலாம். ஜூன் 30 வந்து எதுக்கு இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டேன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, 2014 அந்த டைம்ல ஒரு குரூப் ஆஃப் 4 பீப்புள் லைக் பிரையான் மே, அவர் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், அப்புறம் டானிகா ரெமி, அப்புறம் ரிச்சர்ட்ஸ், அப்புறம் ஸ்டூவர்ட், அப்படி போன்ற ஒரு 4 பேர் சேர்ந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் பத்தின விழிப்புணர்வை மக்களுக்கு இடையே கொண்டு போறதுக்கும் அதை பத்தி எப்படி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், அதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்ன, அது வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து எர்த் நோக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், அதை பத்தி நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணணும், மக்களிடையே ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக 2014ல ஆஸ்ட்ராய்டு டேங்கிறத ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் 2016ல யுனைடெட் நேஷன்ஸ் அது அபிஷியலா ஜூன் 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டேன்னு கன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி மக்களிடையே அதே மாதிரி அவேர்னஸ் கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டுனால நம்மளுக்கு இடத்துல இருந்து ஒரு கிரைசிஸ் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரிகாஷன்ஸா இருக்கணும். அந்த மாதிரி அவேர்னஸ் மக்களிடையே கொண்டு போறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கு, அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்ற அந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு 2016ல யுனைடெட் நேஷன்ஸ் அபிஷியலா ஜூன் 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டேன்னு ரெகனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படிலாம் என்ன, அந்த மாதிரி நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது, நேரத்தை நோக்கி வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து டிஃப்ளெக்ட் பண்றது, மிட்டிகேட் பண்றது, அதை பத்தி அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டேன்னு நம்ம சொல்றோம். நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்து நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்ல மாட்டோம். அது ஒரு சிலதை மட்டும் தான் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அப்ராக்சிமேட்டா ஒரு சன்ல இருந்து ஒரு 1.3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தாண்டி ஆர்பிட் ஆயிருக்கக்கூடிய அல்லது எர்த்ல இருந்து ஒரு 0.05 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஒரு 145 மீட்டர் அதுக்கும் மேல உள்ள சைஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, மேபி இன் ஃபியூச்சர்ல சம்டைம்ஸ் அதோட ஆர்பிட் வந்து லிட்டிலா சேஞ்ச் ஆகி அது எர்த்தை நோக்கி நம்ம பிளானட்டை நோக்கி வர்றதுக்கோ அல்ல அதனால ஏதாவது பாதிப்புகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் வந்து நம்ம நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நாசா வந்து ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சி டெய்லி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ அது எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது, அது ஏதாவது அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம எர்த்தை நோக்கி வருதா, இல்ல அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நாசா மற்ற மற்ற இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி டே வந்து டெய்லியுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை. ஸோ ஏன் ஜூன் 30 வந்து பர்டிகுலரா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டேன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த டேட்ல கூட இருந்து நீங்க ஒரு டவுட் வேற எந்த டேட்ல கூட வச்சிருக்காங்க, ஏன் பர்டிகுலர் ஜூன் 30 வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1908வது வருஷத்துல ஜூன் 30 அன்னைக்கு ரஷ்யால டுங்குஸ்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்துச்சு. சுமார் வந்து ஒரு ஏரோப்ளேன் சைஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு வந்து டுங்குஸ்கான்ற பகுதியில் ரஷ்யால வந்து விழுந்துச்சு. அது வந்து தரையில விழல, பூமியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு அதோட அதுல இருந்து சின்ன சின்ன கற்கள்லாம் வந்து நம்ம பூமியில விழுந்துச்சு. ஸோ அதோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹிரோஷிமால விழுந்த பாம்பை விட 10 மடங்கு அதோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து சுமார் ஒரு அது அந்த இடத்துல இருக்க சர்ஃபேஸ்ல ஒரு சுமார் ஒரு 2000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள அந்த கிலோமீட்டர்ல உள்ள ஒரு 80 மில்லியன் ட்ரீஸை வந்து மொத்தமா அழிச்சிருச்சு. ஒரு 80 மில்லியன் ட்ரீஸ் வந்து மொத்தமா அதுல இருந்து வந்த நெருப்புனாலயோ, அதுல இருந்து அது பூமியில தாக்குறப்ப அதுல இருந்து அந்த இம்பாக்ட்னாலயோ மொத்தமா அழிச்சிருச்சு. ஸோ அந்த டேவை தான் வந்து இதுதான் வந்து எர்த்துல மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வேற ஒரு ஆப்ஜெக்ட்னால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இம்பாக்ட் டேமேஜ் நம்ம வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இதான் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட். ஸோ அதனாலதான் வந்து ஜூன் 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டேன்னு நம்ம வந்து கொண்டோம். அதை பத்தி ஆஸ்ட்ராய்டை பத்தின அவேர்னஸும் அதை பத்தின மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக தான் ஜூன் 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் டேன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மட்டும் இந்த ஒன்னு மட்டும் தான் விழுந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரீசெண்டா ஒரு 2013 பிப்ரவரியில கூட ரஷ்யால செல்யாபின்ஸ்க் அப்படின்ற ஒரு சிட்டில வந்து ஒரு 2 மீட்டர் ஒரு கார் சைஸுக்கு உள்ள ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்துச்சு. இதுவும் தரையில விழல, ஒரு பூமியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலேயே பூமியில இருக்க பிரஷர்னாலயோ மற்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னாலயோ அது வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலேயே வெடிச்சிருச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்ல இந்த ஆஸ்ட்ராய்டுனால சுமார் ஒரு 1500 மக்கள் வந்து ரஷ்யால பாதிக்கப்பட்டாங்க. பில்டிங்ஸ்ல இருக்க கண்ணாடிகள் உடைஞ்சோ, அதுல இருந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆனதுல அதுல இருந்து வந்த ஃபோர்ஸ்னாலையும் சுமார் ஒரு 1500 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் இன்ஜூர் ஆனாங்க. இப்ப கூட அங்க ரஷ்யால இருக்க மியூசியம்ல அதுல இருந்து அந்த அந்த ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து விழுந்த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கல்ல வந்து இந்த ரைட் சைட்ல இருக்குல்ல, இப்ப கூட அந்த மியூசியம்ல மக்கள் பாக்குறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. 2015ல கூட ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லயே வந்துச்சு. ஆனா எர்த்தை நோக்கி வரல, எர்த்தை நோக்கி ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லயே வந்து ரிவால்வ் ஆயிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ்களை வந்து சம்டைம்ஸ் எர்த்தை நோக்கி வரலாம். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பத்தி நம்ம முன்கூட்டியே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எப்படி நம்ம வந்து மக்களிடையே விழிப்புணர்வு கொண்டு உருவாக்கப்பட்ட டே தான் வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு டே ஜூன் 30 சொல்றோம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆஸ்ட்ராய்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன, காமெட்ஸ்னா என்ன, மீட்ராய்ட்ஸ்னா என்ன? ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து 2 பூமியும் இடிச்சுக்கிட்டு அதுல ரெண்டு பிளானட்ஸ் வந்து கொலைட் ஆனப்ப அதுல இருந்து வந்ததுதான் கற்கள் தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிக் பேங் உருவானதுக்கு கூட அப்ப இருந்த சில கற்கள் தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒருத்தர் கேட்டீங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க. பட் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன? சுமார் ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சோலார் சிஸ்டம் உருவானப்ப, பிளானட்ஸ்லாம் ஒரு சன் உருவானப்ப, பிளானட்ஸ்லாம் உருவான பிறகு அதுல இருந்து சில கற்கள்லாம் வந்து பிளானட்ஸா உருவாகாம அதுல இருந்து லெஃப்ட் ஆயிருச்சு. ஸோ அதுல இருந்து அதுல இருந்து நம்ம ஸ்பேஸ்ல இருந்த எல்லா இதுவுமே வந்து பிளானட்ஸ் சன்னாவோ இல்ல பிளானட்ஸாவோ ஃபார்ம் ஆகல, கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகல. ஸோ அதுல இருந்து சில சர்க்கிள் வந்து சில ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்பிட் வந்து நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவோம். அதான் வந்து நம்ம ஆஸ்ட்ராய்டு சொல்லுவோம். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கும் காமெட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில உள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்க கற்கள்ல வந்து நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். காமெட்ஸ்ங்கிறது சூரியனுக்கு பக்கத்துல கியூபியர் பெல்ட், இது வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்லுவோம். அது வந்து கியூபியர் பெல்ட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம காமெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ காமெட்ஸ் வந்து மோஸ்டா வந்து ஐஸ்னாலையும் டஸ்ட்னாலையும்
சில கேசஸ்னாலே உருவாக்கப்பட்டது காமர்ஸ். பட் ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது நம்ம ராக்கியா அதுல இருக்க மெட்டல் சப்ஸ்டன்ஸ்னால ஃபார்ம் ஆனதை நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸ் காமர்ஸுக்கும் ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கும். இன்னொரு சில பேருக்கு டவுட் வரும், மீட்ராய்ட்ஸ்னா என்ன, அதுவும் வந்து கல்லு தானே இருக்கு, மீட்ராய்ட்ஸ்னா ஆஸ்ட்ராய்ட்ஸும் ஒன்னான்னு கேட்பாங்க. ஸோ மீட்ராய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ஸ்பேஸ்ல இருக்க இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் கற்கள் வந்து அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கிற கற்கள் வந்து சில பிளானட்டுக்கு உள்ள அதோட பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆயிட்டு நம்ம பிளானட்ஸ்ல நம்ம இம்பாக்ட் இருக்கிறத வந்து மீட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பிளானட்லயோ இல்லை எர்த்லயோ வந்து அந்த அட்மாஸ்பியர்லாம் தாண்டி வந்து அது நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எல்லாம் தாண்டி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வந்து தரையில இருந்து உள்ளதான் மீட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சுமார் இப்போ வந்து சூரியன்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 480 மில்லியன் கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கும் இந்த பெல்ட், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஏன் மேஜரா அங்கதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஜூபிட்டர் பிளானட்டோட கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால சில கற்கள் வந்து என்ன ஆச்சு, அதால கிளஸ்டரா ஃபார்ம் ஆகி ஒரு பிளானட்டா வந்து ஃபார்ம் ஆக முடியல. ஜூபிட்டரோட கிராவிட்டி அதிகமா இருக்கு, அது வந்து சில கற்களை வந்து கிளஸ்டரா ஃபார்ம் ஆகாம அது வந்து புல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மாதிரி சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறப்ப சில கற்களால வந்து பிளானட்ஸா ரவுண்டா ஃபார்ம் ஆக முடியல, ஒரு கிராவிட்டினாலயோ இதனாலயோ ஃபார்ம் ஆக முடியல. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்க ஜூபிட்டர் பிளானட்டோட கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்பிட்ல வந்து சில கற்கள் ஒரு சுமார் ஒரு 7 லட்சத்துல இருந்து ஒரு 2 மில்லியன் கற்கள் வரைக்கும் அந்த ஆர்பிட்ல வந்து அப்படியே வேற ஏதாவது பிளானட்ஸா ஃபார்ம் ஆகாம அதே ஆர்பிட்ல சுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து அந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல அந்த அந்த பெல்ட்ல நிறைய கற்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து வேற ஸ்பேஸ்ல வேற இடத்துலயும் இருக்கு, பட் இந்த இடத்துல தான் ஒரு 99% ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இருக்கு இந்த ஆர்பிட்ல தான். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது சைஸ் வந்து நிறைய டிஃபரன்ஸ்ல இருக்கும். இப்போ வந்து எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸும் ஒரே சைஸ்ல தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரே ஷேப்ல தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து பெருசா இருக்க ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு 940 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு சின்னதா இருக்க ஆஸ்ட்ராய்டு ஒரு 2 மீட்டர் வரைக்கும், 2 மீட்டர்னா நம்ம ஒரு கார் சைஸ் தான், அந்த சைஸ் வரைக்கும் இதோட ஆஸ்ட்ராய்ட்ஸோட ஷேப்பும் சைஸும் ரொம்ப டிஃபர் ஆகும். எல்லா ஷேப்பும் எல்லாமே ரவுண்டா தான் இருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி தான் ஓவலா தான் இருக்கும்னு கிடையாது. சில வந்து எஸ் ஷேப்ல இருக்கும், சில டைம் வேற ஷேப்ல இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்போ ஒரு பர்டிகுலர் சைஸோ கிடையாது. இது வந்து சைஸ் அண்ட் ஷேப்ல டிஃபர் ஆகக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பெருசா உள்ளது வந்து சீரியஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் வெஸ்டா, பேலஸ், ஐஜி அப்படின்றது அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் சம்டைம். ஸோ வந்து எதனால இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், எதனால இதை வந்து நம்ம எங்கேயோ ஒரு ஆஸ்ட்ராய்டு மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் எவ்வளவோ டிஸ்டன்ஸை தாண்டி அந்த இடத்துல வந்து இந்த ஆஸ்ட்ராய்டுன்னு ஒரு கற்கள் இருக்கு, இதனால நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், இது எதுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணணும், எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரஷ்யால நடந்த டுங்குஸ்கா ஈவெண்ட்டும் செல்பென்ஸ்கா ஈவெண்ட்டும் அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கற்கள் வந்து ஆஸ்ட்ராய்ட் கற்களை வந்து நம்ம எர்த்தை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதோட அந்த ஆஸ்ட்ராய்ட் சுத்திட்டு இருக்க ஆர்பிட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட அது வந்து நம்ம பிளானட் நோக்கி வர்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி நோக்கி வந்து நம்ம எர்த்தை நோக்கி வந்தா அது வந்து நம்ம இடத்துல இம்பாக்ட் ஆகிறப்ப பெரிய டேமேஜஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய சிட்டியை கூட டெஸ்ட்ராய் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி முன்னாடியே அப்சர்வ் பண்ண டிடெக்ட் பண்றது, அது எந்த ஆர்பிட்ல இருக்கு, எந்த வேகத்துல இருக்கு, எந்த ஷேப்ல இருக்கு, அதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்ம வந்து ஏதாவது இடத்துல டேமேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதும் அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இது. செகண்ட், நான் சொன்ன மாதிரி சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறப்ப அதுல இருந்து உள்ள லெஃப்ட் ஓவர்ஸ் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்றோம். ஸோ அதை படிக்கிறது மூலியமா சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபார்ம் ஆகிறப்ப என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு, அப்ப ஒரிஜினலா என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி படிக்கிறது மூலமா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ரீசன். ஸோ மூணாவதா பாத்தீங்கன்னா, ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்கும். நான் சொன்னல முன்னாடி ராக்காலையும் மெட்டல்ஸாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு இதுன்னு சொன்னல. ஸோ அதுல வந்து நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்புறம் வாட்டர் பேரிங் மினரல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை பத்தி படிக்கிறதுக்கு மூலமா என்னென்ன புதுசான மாலிகுல்ஸ் அது இருக்கா, இல்ல நம்ம வந்து வேற ஏதாவது மினரல்ஸ் தான் அதுல இருக்கா, அது நம்ம இந்த மினரல்ஸ் நம்மளுக்கு எப்படியாவது நம்ம கருத்துல எதுக்காவது யூஸ் ஆகுமா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப பூமியில நம்ம வந்து பூமியில வந்து என்ன சொல்றோம், 97% வந்து வாட்டர் தான் சொல்றோம். ஸோ அது மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல வந்து வாட்டர் பேரிங் மினரல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பூமியே வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒன்னு சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் பூமி. நிறைய கற்கள் சேர்ந்து
கிராவிட்டினால ஃபுல்லா கிளஸ்டரா ஃபார்ம் ஆகி ரவுண்டா ஃபார்ம் ஆனதான் பூமி. ஸோ அப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருக்க பத்தி ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வாட்டர் பேரிங் மினரல்ஸ் பத்தி படிக்கிறப்ப நம்ம பூமிக்கு எப்படி இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பூமியில இல்லாத மாலிகுல்ஸ் வேற ஏதாவது புதுசா இருக்கா, இல்ல எப்படி ஆர்கானிக் மாலிகுல் கெமிக்கல் மாலிகுல்ஸ் எல்லாம் உருவாச்சு, எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சுங்கிறத பத்தி அதை பத்தி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ நாலாவது பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து இஸ்ரோ நாசா போன்ற ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய ரோவர்ஸ்லாம் அனுப்புறாங்க. நீங்களே இப்போ மார்ஸ்க்கு நிறைய ரோவர்ஸ் அனுப்பியிருக்காங்க, மூணுக்கு நிறைய ரோவர்ஸ் அனுப்பியிருக்காங்க, நம்மளுக்கு நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ரோவர்ஸ்க்குலாம் வந்து அதுல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். இப்போ ஸ்பேஸ்க்கே ஒருத்தவங்க வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி இப்போ ஒரு 4 ஆஸ்ட்ரோனட்ஸே போறாங்கன்னா அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இல்ல ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல வாட்டரா இருக்கட்டும், வேற ஏதாவது அதுக்கு ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட்டுக்கு உள்ள ஃபியூலா இருக்கட்டும், அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு தான் வந்து அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த 1 இயருக்கு அப்புறம் நீங்க திரும்ப அதே வந்து அங்க அந்த ரிசர்ச் வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும்னா உங்களுக்கு திரும்ப வந்து ரிசோர்சஸ் வந்து அவங்க வந்து எர்த்ல இருந்தோ இல்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர்ஸ்ல இருந்தோ தான் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல நிறைய மினரல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை பத்தி அதை ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமா, நம்ம ஃபியூலுக்கோ இல்லை ஃபுட்டுக்கோ ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்ற ரிசர்ச் பண்றது மூலியமா ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மைன் பண்ணலாம். ஸோ நிறைய மினரல்ஸை மைன் பண்ணலாம். அது வந்து ஃபியூச்சர்ல மேபி இந்த ரோவர்ஸ்க்கோ இல்லை சேட்டலைட்ஸ்க்கோ ராக்கெட்ஸ்க்கோ ஃபியூச்சர்ல அது வந்து ஃபியூலா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது 4th இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி நம்ம எதுக்கு படிக்கணும், எதுக்கு ரிசர்ச் பண்றோங்கிறதுக்காக ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ அதுல நிறைய ரேர் எலமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அது நம்ம பூமியில இருக்க எலக்ட்ரானிக்ஸ் டெலஸ்கோப்ஸ்க்கு நிறைய அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இது ஒன் ஆஃப் த வீடியோ. இது சும்மா உங்களுக்கு கான்செப்சுவல் வீடியோ தான். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல போய் நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க சேட்டலைட் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ. ஒரு சின்ன சேட்டலைட் மாதிரி அமைச்சிட்டு ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டோட சர்ஃபேஸ்ல வந்து த்ரஸ்டர்ஸ் மூலியமா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள்ல வந்து மூவ் ஆகிறப்ப ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு இருக்குன்னு கூட நம்ம ரிசர்ச் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமி நோக்கி வந்தா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் எல்லாம் அமைச்சு அந்த ஆர்பிட் வந்து டிஃப்ளெக்ட் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டலைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் ஐஏஎஸ்சி, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் சர்ச் கொலாபரேஷன். இது வந்து நாசா அப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த அவங்க கொலாபரேஷன்ல உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த சிட்டிசன் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் தான் வந்து ஐஏஎஸ்சி. ஸோ சிட்டிசன் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ என்ன பண்ணுவாங்க, நாசா அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அந்த மாதிரி போன்ற பெரிய பெரிய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாஸை, ஆஸ்ட்ரானமிக்கல் டேட்டாஸை நிறைய இருக்கும். எப்படின்னா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஜிகாபைட்ஸ்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டெய்லி வந்து ஸ்கையை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து டெய்லி உங்க போன்ல வந்து ஒரு போட்டோ 100 போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க டெய்லி ஒரு 100 போட்டோ எடுத்தா எப்படி என்ன ஆகும், ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்க போன் ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆயிரும். அது மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து வச்சிருப்பாங்க ஐஏஎஸ்சி வந்து நாசா வந்து. அவங்க டெய்லி வந்து ஸ்கை இமேஜஸ் எடுக்கிறதுனால அந்த மாதிரி டேட்டா செட்ஸை வந்து அந்த நாசால இருக்க சயின்டிஸ்ட்னால மட்டும் அவங்களால ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அவங்க அனலைஸ் பண்ணி முடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இயர்ஸ் கணக்குல எடுக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட 100 வருஷம் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாதிரி சிட்டிசன்ஸ் கிட்ட அந்த இமேஜ் செட்ஸும் டேட்டாஸையும் ஷேர் பண்ணி ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணித்தாங்க, இதுல வந்து ஏதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எங்க ரிசர்ச் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம யார் வேணா, சிட்டிசன்ஸ் யார் வேணா, இப்போ சின்ன குழந்தையில இருந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ல இருந்து நீங்க வந்து சயின்ஸ் ஃபீல்டு தான் இருக்கணும், பிசிக்ஸ் ஃபீல்டு தான் இருக்கணும், நீங்க ஸ்பேஸை பத்தி தான் நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு பள்ளிக்கு போற குழந்தையா கூட இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயா இருக்கலாம், நீங்க வேற சப்ஜெக்ட் பாட்னி ஜூவாலஜி படிக்கிறவங்க யாரா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி சிட்டிசன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கேற்று இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி நாசாக்கு வந்து சப்மிட் பண்ற ப்ரோக்ராம் தான் ஐஏஎஸ்சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எப்படி வந்து இமேஜ் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ல அவாயில இருக்க ஒரு டெலஸ்கோப், பான்ஸ்டார்ஸ்ங்கிற டெலஸ்கோப், பேனரோமிக் சர்வே டெலஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த டெலஸ்கோப் என்ன பண்ணும் மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நைட் ஸ்கையை வந்து கண்டினியூஸா வந்து டீப் ஸ்கை இமேஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸா வந்து நைட் ஸ்கையை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இயர் 365 டேஸும் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். டீப் ஸ்கை போட்டோஸ் எடுக்கும். இது வந்து நார்மலா போட்டோ எடுக்கிற டீப் ஸ்கை போட்டோஸ். ஸ்கைல வந்து நம்ம மூணெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக டீப் ஸ்கை இமேஜஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எடுத்த பிறகு இந்த இமேஜஸை வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்ஸ் ஃபைலா ஸ்டோர் பண்ணி இந்த கேம்பெயின் மூலமா சிட்டிசன்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதுல ஏதாவது நம்மளுக்கு ஆசெட்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமா இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னேன்ல, யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நியூஸ்ல நிறைய உங்களுக்கு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு நொய்டால இருந்து ஒரு 14 இயர் ஓல்டு பாய் கூட இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஆஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருந்தாப்ல. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பச்சைப்பூர்ல இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, நம்ம வந்து ஐஏஎஸ்ல இருந்து எப்படி இமேஜ் செட்ஸ் எல்லாம் வாங்குறது, அதை எப்படி நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டு லோட் பண்ணி அனலைஸ் பண்றது, அதுல இருந்து கிடைக்கிற ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மேல தெரியுதுல iasc.cosmosearch.org அந்த இதை நீங்க வெப்சைட்ஸை நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஸ்டார்டிங் ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் செகண்ட் லோட் ஆகுது. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். அதுல கீழே வந்து ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் கேம்பெயின் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓகே, நான் பிடிஎஃப் ஃபைல் எப்படி இருக்குன்னு கடைசியில் காமிக்கிறேன். ஸோ அது நீங்க அதுல இருந்து நீங்க உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கேட்கும். உங்க பேரு, உங்க கண்ட்ரி, உங்க டீம் நேம் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க வந்து கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஐஏஎஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. நாங்க வந்து ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் ஆசெட் கேம்பெயினுக்கு நாங்க உங்க டீமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு ஒரு மெயில் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மெயில் வந்த பிறகு உங்க கேம்பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆகுது டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். ஸோ கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ நீங்க வந்து எப்படி ரிப்போர்ட் சப்மிஷன்லாம் பண்ணணும், நீங்க எப்போ அப்புறம் நீங்க சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும், என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மெயில் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயில்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பாஸ்வேர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எதுக்காக நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ ஒன்ஸ் இந்த மெயில் உங்களுக்கு வந்துட்ட பிறகு கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிற டேட் அப்போ இதே ஐஏஎஸ்சி வெப்சைட்ஸ்ல போயிட்டு உங்களோட லாகின் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு, லாகின் இமெயிலும் பாஸ்வேர்டும் போயிட்டு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் செட்ஸ் வந்து அனுப்புவாங்க. இமேஜ் செட்ஸ் வந்து எப்படி அனுப்புவாங்க, கேம்பெயின் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த வெப்சைட்ல காமிக்காது. ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்ட பிறகு அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல உங்களோட டீடைல்ஸ், உங்க டீம் பேர் எல்லாம் போட்டு எல்லா டீடைல்ஸும் போட்டுட்டு கீழே வந்து இமேஜ் செட்ஸ்னு அப்படியே ஒரு சுமார் ஒரு 15 இமேஜ் செட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இமேஜ் செட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபர்தரா நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இதே வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னல ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ கிளிக் பண்ண பிறகு கீழே ரெஜிஸ்டர் ஃபார் கேம்பெயின் காமிக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதான் அந்த பிடிஎஃப் ஃபைல். ஸோ இப்படிதான் இருக்கும்.
இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டீம் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நீங்க டீம் நேம் வந்து உங்க பேரோ இல்ல உங்க உங்க 2-3 பேர் சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஒரு டீம் நேம் ஃபார்ம் பண்ணி டீம் நேம் வச்சுக்கலாம். கண்ட்ரிங்கிற இடத்துல வந்து இந்தியா போட்டுக்கலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி போட்டுட்டு கீழே வந்து உங்க டீம் மெம்பர் நேம் ஃபுல் நேம் போடணும். ஃபுல் நேம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோட நேம், அப்புறம் செகண்ட் பர்சனோட நேம், அப்புறம் தேர்ட் பர்சனோட நேம். இது வந்து மினிமம் வந்து 2 பேர்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டீம் மெம்பர் நேம் போட்ட பிறகு உங்க டீமுக்கு காமனா ஒரு மெயில் ஐடி தரணும். இந்த மெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுலதான் வந்து உங்களுக்கு ஃபர்தரா அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இமேஜ் இருந்து நீ எப்படி அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும், என்ன பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஃபர்தரா இந்த இமெயில தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஆக்சஸ் உள்ள இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுக்கு தெரியாத இமெயில் ஐடி கொடுத்துட வேணாம். உங்களுக்கு என்ன டே டு டே லைஃப்ல எது ஆக்சஸ் இருக்கோ உங்களோட, இப்ப நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா உங்க அப்பாவோட இமெயில் ஐடியோ உங்க அம்மாவோட இமெயில் ஐடியோ கொடுங்க. ஸோ காமனா ஒரு 4-5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டு இங்க கீழே காமிக்குதுல iascsearch@cisco.edu இந்த இமெயிலுக்கு நீங்க வந்து இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணணும். இது மாதிரி மெயில போட்டுட்டு இது மாதிரி நான் அந்த கேம்பெயினுக்கு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். ஸோ நான் எங்களோட டீம் டீடைல்ஸ், டீம் நேம், இமெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைல் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில், அதுக்கப்புறம் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதே வெப்சைட்ஸ்ல போயிட்டு ஓம்க்கு போனீங்கன்னா இங்க கெட் ஸ்டார்டர்னு இருக்குல்ல, ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆஸ்ட்ரோமேட்டிக்கான ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்காக வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம லோட் பண்ணி சில டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆசெட்ஸ், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க ஒன்ஸ் உங்க இமேஜ் செட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்கா செட்டப்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்க வேற ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா உங்க லேப்டாப்ல, ஸோ அதே மாதிரி இது செட்டப் ஃபைல் அனுப்புவாங்க. அதே மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க லோட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப்ல ஒரு ஸ்கிரீன் காமிக்கும், ஒரு ஐகான் காமிக்கும். ஸோ இதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். பிளாக் ஸ்கிரீன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க பர்சன்டேஜ் காமிக்குதுல, இந்த இடத்துல வந்து 100% அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் விண்டோ, இதான் வந்து ஆஸ்ட்ரானமிக்கா சாஃப்ட்வேரோட விண்டோ. ஸோ மேல நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு செட்டிங்ஸ் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல தான் வந்து நம்ம வந்து பிக்சர்ஸை லோட் பண்ணி அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ அதை பண்றதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல கீழே ரைட் சைட் கார்னர் கீழே வந்து உங்களுக்கு ps1.cfg காமிக்குதா. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஃப்சினா ஒன்றும் இல்லை, கான்ஃபிகரேஷன் ஃபைல். PS1 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா PanSTARRS 1. PanSTARRS நம்ம முன்னாடி சொன்னோம்ல, PanSTARRS டெலஸ்கோப், அவாயில இருக்க டெலஸ்கோப். அதுல வந்து 2 டெலஸ்கோப் இருக்கு. ஒன்னு PanSTARRS 1, இன்னொன்னு PanSTARRS 2. நம்மளுக்கு வர இமேஜ் செட்ஸ் எல்லாமே PanSTARRS 1ல இருந்து வர்றது. ஸோ அதான் வந்து ps1.configuration ஃபைல். ஸோ இது வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் என் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த கேம்பெயின்ல ஒர்க் பண்ணிருக்கேன், இமேஜ் செட்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கேன். அதனால இந்த இடத்துல வந்து PS1ன்னு காமிக்குது. இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து astrometrica.cfgன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து ps1.cfgன்னு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல ஃபைல்ல காமிக்குதுல, ஸோ ஃபைலுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் அந்த கீழே காமிக்கும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பாப்அப் ஆகும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிறது. ஸோ இங்க கீழே ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து பாப்அப் ஆகும். ஸோ இதுல ps1.cfg, ps2.cfgன்னு இருக்கும். இதுல ps1.cfg இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து PS1 மாறிடும். சம்டைம்ஸ் ரேரா வந்து ஐஏஎஸ்சி வந்து உங்களுக்கு PS2ல எடுத்த இமேஜ் செட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறப்போ உங்களுக்கு மெயிலே வந்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க இந்த இமேஜ் செட்ஸ் வந்து PS2ல இருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ வந்து நீங்க இந்த இடத்துல PS2ன்னு வந்து லோட் பண்ணிக்கணும். அதை வந்து நீங்க முன்னாடியே பாத்துக்கணும் உங்க மெயில. இந்த இமேஜ் செட்ஸ் வந்து எந்த டெலஸ்கோப்ல இருந்து வருது, PS1ல இருந்தா இல்ல PS2ல இருந்து வரதா அப்படின்னு முன்னாடியே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இதை வந்து லோட் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்றப்ப டெம்பரரியா தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு 100 days தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தரா நீங்க வந்து கேம்பெயின்ல நீங்க வந்து ஃபர்தரா கண்டினியூஸா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஹெல்ப்னு இருக்குல்ல, இந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் அண்ட் கீன்னு காமிக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் அண்ட் கீ வந்து உங்களுக்கு மெயிலே சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே இந்த லைசன்ஸை வந்து காப்பி பண்ணிட்டு பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க ஃப்ரீயாவே வந்து எத்தனை எத்தனை டேஸ் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்டைம்ஸ் இந்த கீ வந்து டீமுக்கு டீம் சேஞ்ச் ஆகலாம். அதனால உங்களுக்கு நீங்க கொடுக்குற கீயை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜஸ் லோட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இமேஜஸ் எப்படி லோட் பண்ணலாம்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ஸ்ல வந்து இமேஜஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிப் ஃபைல்ல தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப் ஃபைல்ல இருக்கும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜிப் ஃபைல இது நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள இமேஜஸ் எதுவுமே காமிக்காது. ஏன்னா இது வந்து ஜிப் கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஜிப் ஃபைல். ஸோ இது நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, சாரி 1 செகண்ட். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது நீங்க எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அது உள்ள இருக்க ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல அது உள்ள இருக்க இமேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் ஃபைலா தான் இருக்கும். நம்ம போன்ல எடுக்கிற மாதிரி ஜேபெக்காவோ பிஎன்ஜியாவோ இருக்காது. இது வந்து ஃபிட்ஸ் ஃபைலா தான் இருக்கும். ஃபிட்ஸ் ஃபைல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிளெக்சிபிள் இமேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போன்ல எடுக்கிற இமேஜ் ஜேபேக்கா இருக்கும். அதுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த போட்டோ வந்து எப்போ எடுக்கப்பட்டதுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு போன்ல லொகேஷன் ஆன் ஆயிருச்சுன்னா எந்த லொகேஷன்ல எடுக்கப்பட்ட அந்த இமேஜ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஒரு ஃபிட்ஸ் ஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்ல மோஸ்டா வந்து ஃபிட்ஸ் ஃபைல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபிட்ஸ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எப்போ எடுக்கப்பட்டுச்சு, என்ன டெலஸ்கோப்பால எடுக்கப்பட்டுச்சு, அது எடுக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்டோட பிரைட்னஸ் எவ்வளவு இருந்துச்சு, எந்த லொகேஷன்ல இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா இமேஜஸுமே இருக்கும். அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். அதான் வந்து நம்ம ஃபிட்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க ஆஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்ல. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே ஃபிட்ஸ் ஃபைல்ல தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல வந்து லோட் பண்ணணும். எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல்னு மேல காமிக்குதுல, ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா லோட் இமேஜஸ்னு வரும். ஸோ லோட் இமேஜை கிளிக் பண்ண பிறகு நீங்க எந்த இடத்துல அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு, சப்போஸ் நான் இங்க டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த இமேஜஸ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஃபைல் காமிக்கும், 4 இமேஜ் காமிக்கும். ஸோ இது 4மே கண்ட்ரோல் ஏஓ இல்ல நீங்க வந்து கண்ட்ரோல் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணியோ 4த்தையுமே ஒரே சமயத்துல ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பை ஒன் இமேஜா வந்து லோட் ஆகும் சாஃப்ட்வேர்ல. ஸோ ஒன்ஸ் லோட் ஆன பிறகு உங்க இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிடைக்கிற இமேஜ் செட்ஸ் வந்து எப்பயுமே இது மாதிரி தான் இருக்கும். ஒரு 2D இன்ஃபர்மேஷன்ஸா தான் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நீங்க ஆஸ்ட்ராய்டு பெரிய கல் மாதிரி நம்ம போட்டோ இருக்க மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2D இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம டாட்ஸ் தெரியுது வந்து ஸ்டார்ஸ், சம்டைம்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த இமேஜ் செட்ஸ் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதான்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வந்து பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 4 இமேஜுமே எப்படி எடுக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த பான்ஸ்டார் டெலஸ்கோப் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல ஸ்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 0 மினிட்ல ஒரு போட்டோ எடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு போட்டோ எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அதே ஸ்பெசிபிக் அதே லொகேஷன் சேஞ்ச் ஆகுது அதே லொகேஷன்ல நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு போட்டோ எடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு போட்டோ எடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ் சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து போட்டோ எடுக்கும். ஸோ அது போட்டோ எடுக்கிறப்ப உங்களுக்கு 4 இமேஜ் கிடைக்கும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்களே வந்து ஒரு போனை வச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு பர்சனை வந்து போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவர் வந்து டைம் 0ல வந்து ஒரு லொகேஷன்ல இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா நீங்க அதே இடத்துல வச்சு போட்டோ எடுக்கிறப்ப அவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா வேற இடத்துல இருப்பாரு. ஸோ அதே மாதிரி 4 இமேஜ்லயுமே வந்து அவர் மூவ் ஆயிட்டு இருக்காருன்னா வேற இடத்துல இருப்பாரு.
அந்த 4 இமேஜுமே நீங்க 1 by 1 மேல வச்சு ஸ்டாக் பண்ணி ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து மூவ் ஆகிற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் எப்படி இருக்கும், வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்சன் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ அதே மாதிரி இந்த 4 இமேஜஸ் எடுக்கிறப்ப இந்த ஸ்பெசிபிக் ஏரியால இந்த 4 இமேஜஸ் ஸ்பெசிபிக் ஏரியால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த 4 இமேஜஸ் ஒன் பை ஒன் மேல வச்சு ஸ்டாக் பண்ணி ரன் பண்றப்ப ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸோ வேற ஏதாவது மூவ் ஆச்சுன்னா அது மூவ் ஆகிற மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி தான் நம்ம இதுல ஏதாவது நம்ம மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லோட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது என்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா டேட்டா ரிடக்ஷன். இங்க மேல கிரீன் கலர்ல ஒரு பாயிண்டர் மாதிரி காமிக்குதா? ஸோ அது மேல நீங்க வச்சீங்கன்னா ஆஸ்ட்ரோமெட்ரிக் டேட்டா ரிடக்ஷன் காமிக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த இமேஜ்ல வந்து ஆசெட்ஸ் மட்டுமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய இந்த பிளாக் டாட்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆசெட்ஸ் கண்டுபிடிக்கும். இப்போ நீ வந்து ஒரு ஆசெட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். ஏன்னா ஒரு ஆசெட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு, அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து இந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும், ஒரு ரெஃபரன்ஸ் 0 வேணும். ஸோ அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைட்டான ஸ்டார்ஸை வந்து நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவோம். அந்த ஏரியால இருக்கக்கூடிய பிரைட்டான ஸ்டார்ஸை நம்ம வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் வந்து டேட்டா ரிடக்ஷன். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் பாப்அப் ஆகும். இதில் நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த நம்பர்ஸ், இந்த நார்த் சவுத் எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஓகேன்னு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லோட் ஆகும். ஸ்கிரீன் வந்து எக்ஸ்ட்ராக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் லோட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த லோட் ஆகுறது வந்து உங்களுக்கு பாஸ் ஆயிட்டு நாட் ரெஸ்பாண்டிங்னு வரும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஃபுல்லா ரன் ஆயிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து ரைட் சைட் கார்னர் கீழே வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து பாப்அப் போகும். இதுல இருக்க டேட்டாஸ்லாம் நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன் பெரிய இம்பார்ட்டன்ட் இது டேட்டாஸ் கிடையாது. ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இதுல வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டேட்டா ரிடக்ஷன் பண்ணிட்டோம். டேட்டா ரிடக்ஷன் வந்து ஈஸி ஸ்டெப் தான். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ரன் ஆன பிறகு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். பட் எதனால மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா ரிடக்ஷன் எதனால மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எதனால மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து இங்க ஹெல்ப்புக்கு கீழே பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் தெரியுதா? சின்ன ரெட் கலர் டாட்டா வச்சு பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் தெரியும். அது மேல போய் கிளிக் வச்சீங்கன்னா நோன் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர்லேன்னு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து நோன் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர்லே. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய இமேஜ் செட்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து எல்லா இமேஜ் செட்ஸ்லயுமே புதுசான ஆசெட்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் அதே இமேஜ் செட்ஸ்ல ஒரு ஆசெட்ஸ் வந்து வேற யாரால கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். போன இந்த நீங்க வந்து இப்போ ஆகஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா ஜூலைல நடந்த கேம்பெயின்ல அதே இமேஜ் செட்ஸ்ல யூஸ் பண்ணி கூட சில பேர் ஆசெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராய்ட்ஸை திரும்ப அதே புது ஆஸ்ட்ராய்ட்னு சொல்லி கண்டுபிடிக்க கூடாது. ஏதாவது நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்காம இருந்துச்சுன்னா புதுசா உங்களுக்கு ஏதாவது மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சா அதை மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே ரெட் கலர்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருவாங்க. ஓகே, ஓகே, இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சா? உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இங்க ரெட் கலர்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்ட ஆஸ்ட்ராய்ட். இந்த இமேஜ் செட்ஸ்ல ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ இதையே நம்ம வந்து புதுசா நம்ம கண்டுபிடிக்க ஆஸ்ட்ராய்டு சொல்லிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணக்கூடாது டேட்டாவை. இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். பட் எப்படி சப்மிட் பண்றோம் நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். பட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோன் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர்லேங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் லோட் இமேஜஸ், நெக்ஸ்ட் டேட்டா ரிடக்ஷன், தேர்ட் வந்து நோன் ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர்லே. ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க நம்பர் 5ன்னு தெரியுதா? இது பக்கத்துல வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன 2 ப்ளூ கலர் பாக்ஸ் டைஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு, டைஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்தா பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து இதுதான். இது வந்து பிளிங்க் கரண்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி சொன்னேன்ல இந்த 4 இமேஜ் செட்ஸுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி நம்ம ரன் பண்ணணும்னு. அந்த ரன் பண்றதுக்குரிய ஃபங்க்ஷன் தான் வந்து பிளிங்க் கரண்ட் இமேஜஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி 5ஆவதா ஒரு இமேஜ் ஸ்கிரீன் வந்து பாப்அப் ஆகும். ஸோ இதுல என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறதுலாம் தெரியும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம ஜூம் பண்ணல நம்ம.
ஸோ இதுல வந்து உங்க இமேஜ் செட்ஸ் இப்போ நீங்க வந்து இப்படிதான் இருக்கும். ஒரு 16 பாக்ஸஸ் இருக்கும். மேல ஈச் ரோல வந்து ஒரு 4 பாக்ஸஸ் இருக்கும். உங்க இமேஜ் செட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபோர்த் ஃபங்க்ஷன் பிளிங்க் கரண்ட் இமேஜ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்க இமேஜ் செட்ஸ் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா, இப்பயே நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மூவ் ஆச்சுன்னா தெரியாது. ஏன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டா சின்னதா இருக்கும். ஸோ இதுல ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்க லென்ஸ் மாதிரி தெரியுது இல்ல ஜூம் வேணும்னு. இப்போ ஒன்ஸ் நீங்க ஜூம் இனை கிளிக் பண்ண பிறகு உங்க இமேஜ் செட்ஸ் வந்து ஜூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜூம் ஆக ஆரம்பிச்ச பிறகு இங்க இங்க கீழே வந்து ஒரு லைன் மாதிரி தெரியும் கர்சர் மாதிரி. ஸோ இதை நீங்க லெஃப்ட் ரைட் மாதிரி மூவ் பண்ணி அப்புறம் அப் அண்ட் டவுன் மாதிரி மூவ் பண்ணி நீங்க வந்து உங்க இமேஜ் செட்ஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாக்ஸஸ் இருக்கு. இந்த 16 பாக்ஸஸ்லயும் நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் 1. இதுல உங்களுக்கு வந்து ஏதாவது மூவ் ஆகிற மாதிரி தெரியுதான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு போய் பாருங்க. பாக்ஸ் 2ல ஏதாவது உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியுதா? ஏதாவது லைன் மாதிரி? எதுவுமே இல்லை. இங்க ஒரு லைன் மாதிரி தெரியுது. ஆனா இது வந்து ஆஸ்ட்ராய்ட் கிடையாது. இது வந்து டெலஸ்கோப் எடுக்கிறப்ப அதுல இருந்து வேற சில டேமேஜ் வேற சிக்னல்ஸ் இது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி சர்க்குலரா வந்து மூவ் ஆகும். ஸோ பாக்ஸ் 2லயும் இல்லை. ஸோ வந்து பாக்ஸ் 3ல பாருங்க. பாக்ஸ் 3லயும் உங்களுக்கு வந்து மேஜரா எதுவுமே மூவ் ஆகல. ஸோ இந்த சிக்னல்ஸ்லாம் வந்து வேற சிக்னல்ஸ். இந்த மாதிரி இந்த ரே மாதிரி வருது இல்ல, இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஃபால்ஸ் சிக்னல்ஸ், நெகட்டிவ் சிக்னல் சொல்லுவோம், ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இதெல்லாம் ஃபால்ஸ் சிக்னல், இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாக்ஸஸ்ல உங்களுக்கு மேஜரா எதுவும் மூவ் ஆகல. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது மூவ் ஆகுதான்னு பாருங்க. இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது. இங்க ரைட் சைட்ல நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே 1 செகண்ட், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைன் மாதிரி மூவ் ஆகுதுல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட்ஸ். பட் நம்ம வந்து எடுத்தோடனே இது வந்து மூவ் ஆகிறதுனால ஆஸ்ட்ராய்ட்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு 3-4 பேராமீட்டர்ஸ் இருக்கு, நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு இது ஆஸ்ட்ராய்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ பட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டு என்ன ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ராய்டா இருக்கணும்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகணும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகணும். இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகணும்னு கிடையாது, எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் ஆகலாம். பட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகணும். இது மாதிரி ஜிக்ஸாக்கா மூவ் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி மூவ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டா இருக்கும்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து ஓகே டிக் பண்ணிட்டோம். இது வந்து ஆஸ்ட்ராய்டா இருக்கலாம் அப்படின்னு டிக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா வந்து மேஜரா வந்து ஒரு 3 கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் செட்ஸோட நீங்க ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்பர் 5 காமிக்குது, இது நீங்க லோவர் பண்ணி இந்த இமேஜ் செட்ஸ் வந்து ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்க வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்க இஷ்டம் மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இமேஜ் செட்ஸை வந்து நீங்க வந்து இன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிரே பேக்ரவுண்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வந்து பிளாக் பேக்ரவுண்டா கூட மாத்திக்கலாம், கொஞ்சம் டார்க்கர் பேக்ரவுண்டா. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மூவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பிரைட்டா தெரியும். பட் உங்களுக்கு ஏதோ கம்ஃபர்டபுள், உங்க ஐக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது வந்து அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இன்வெர்ட் இமேஜஸ்ல. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற ஸ்பீடை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா, இந்த இமேஜ் செட்ஸை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா, இங்க ஸ்டாப் பிளிங்கிங் காமிக்கல ஒரு ப்ரௌன் கலர்ல டாட் மாதிரி சர்க்கிள் மாதிரி, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் செட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும், ரன் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் ரன் ஆகுறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இது எந்த இமேஜ்னு உங்களுக்கு மேல இங்க லெஃப்ட் சைட் காமிக்கும். இது வந்து இமேஜ் 4. ஸோ அந்த இமேஜை வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ ரைட் ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4னு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஆஸ்ட்ராய்டுன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு இமேஜ் 1க்கு வாங்க. இமேஜ் 1ல இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எந்த இடத்துல இருக்கு? இந்த கார்னர்ல இங்க இருக்கு. உங்களுக்கு ஒரு பிளஸ் மார்க் மாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இருங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இமேஜ் 1ல உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைட் கார்னர்ல இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆரோ மார்க் காமிக்கிறேன்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ இமேஜ் 2ல நான் இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க, அது வந்து கொஞ்சம் மேலே வரும். இமேஜ் 2ல வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துருக்கு. இமேஜ் 3ல இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. இமேஜ் 4ல இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு.
சப்போஸ் சம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கிரீனோட உங்களோட இமேஜ் செட்ஸோட எண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ உங்களுக்கு ஒரு 3 இமேஜ் தான் வந்து கிளியரா பர்ஃபெக்ட்டா டாட் மாதிரி தெரியும். ஒரு இமேஜ்ல தெரியாது. சம்டைம்ஸ் சில ஆஸ்ட்ராய்ட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க நான் பிளஸ் மார்க் காமிக்கிறேன்ல, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இமேஜ் 1ல எங்க இருக்கும், இமேஜ் 2ல எங்க இருக்கும், இமேஜ் 3ல எங்க இருக்கும், இமேஜ் 4 போறப்ப இந்த ஏரியாக்குள்ள போயிரும். ஸோ இந்த ஏரியா வந்து பிளெயினா கிரேவா இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெலஸ்கோப்ல உள்ள லைன்ஸ். இது வந்து அங்க டெலஸ்கோப்ல உள்ள சம் ஆஃப் த லைன்ஸ் இது. ஸோ இமேஜ் எடுக்கிறப்ப அந்த இடத்துல வந்து மறைஞ்சிரும். அந்த மறைறத வந்து கிரே ஏரியா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், 3 இமேஜ்ல மட்டும் இந்த ஆசைட்ஸ் இருக்கும். 4th இமேஜ்ல வந்து ஆசைட் வந்து இதுக்குள்ள போயிரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லா 4 இமேஜ்லயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 இமேஜஸ்ல உங்களோட எல்லா கிரைட்டீரியாஸும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா டிக் பண்ணுச்சுனாலே நீங்க ஆஸ்ட்ராய்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜ்ல தெரியலன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதை நீங்க விட்டுருங்க. ஸோ இதுல வந்து நம்ம இமேஜ் 1ல நம்ம வந்து கிளியரா தெரியாதனால விட்டுடலாம். ஸோ இமேஜ் 2க்கு போகலாம். ஸோ இமேஜ் 2க்கு போயிட்டு செகண்ட் கிரைட்டீரியா நம்ம செக் பண்ணணும். அது எப்படி நம்ம செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டு மேல அந்த பிளாக் கலர் அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அது கரெக்டா அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு நடுவுல வச்சு கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இதுல பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு, என்னன்னு பயந்துட வேணாம். அது ரொம்ப ஈஸி தான், நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்க போறது இல்ல, ஒரு 2-3 விஷயம் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், செக் பண்ண போறோம். இது ஆஸ்ட்ராய்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 விஷயம் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்படி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கீழே எஸ்என்ஆர்னு காமிக்குதுல. ஸோ வந்து எக்ஸ் ஒய் கீழே வந்து எஸ்என்ஆர்னு காமிக்குது. எஸ்என்ஆர் வந்து எவ்வளவு காமிக்குது, 8.9 காமிக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்டா பார்க்க வேண்டிய கிரைட்டீரியா. எஸ்என்ஆர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ அப்ப அது நம்ம எதுக்கு பாக்குறோம்னா, இப்ப நம்ம அப்சர்வ் பண்றது வந்து ஆஸ்ட்ராய்டு தானா, இல்ல ஆஸ்ட்ராய்டு இல்லாம வேற ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸானு கன்ஃபார்ம் பண்றதுக்காக உள்ள வேல்யூ தான் வந்து எஸ்என்ஆர் வேல்யூ, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க, ஒரு ரூம்ல வந்து ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, அதே ரூம்ல வந்து உங்க அம்மாவோ அப்பாவோ பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் இந்த டிவியோட வால்யூம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, உங்களோட அம்மாவோ அப்பாவோ பேசுற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்காது. அதே வந்து டிவி வந்து சப்போஸ் மியூட்ல இருக்கு, வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க அம்மாவோ அப்பாவோ பேசுறது வந்து உங்களுக்கு கிளியரா கேட்கும். நீங்க யார் இப்போ வந்து சப்போஸ் உங்க அம்மா தான் பேசுறாங்கன்னு வந்து அவங்க அந்த அதுல இருந்து வர சிக்னல் மூலியமா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இப்ப டிவி தான் அந்த அங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனாலஜியா பாத்தீங்கன்னா, ஒரு கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா, டிவி தான் அங்க இருக்க நாய்ஸ். ஸோ இப்ப உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு வச்சுக்கோங்க. நாய்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன இருக்கு அப்படின்ற உங்க அம்மா பேசினா கூட கேட்காது. அப்ப ஆஸ்ட்ராய்டா இருந்தா கூட அது வந்து தெரியாது. நாய்ஸ் கம்மியா இருக்கிறப்ப ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து உங்களுக்கு கிளியரா வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ வந்து அந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து தெரிய போறோம் இந்த வேல்யூல இருந்து. ஸோ இந்த வேல்யூ வந்து 5க்கும் மேல இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம ஸ்ட்ராங் சிக்னல்னு சொல்லுவோம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது ஆஸ்ட்ராய்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சொல்லலாம். இந்த வேல்யூ வந்து 5க்கும் மேல இருந்துச்சுன்னா. இப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 8.9 இருக்கு. அப்போ வந்து நம்ம செகண்ட் கிரைட்டீரியால இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது ஆஸ்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு 80% நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் இந்த வேல்யூ வந்து 5க்கும் எனக்கு கீழே வருது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4.0ல இருந்து ஒரு 5 வரைக்கும் இருந்தா கூட அது வந்து ஓகே, லோ சிக்னல், வீக் சிக்னல்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வச்சு இது வந்து ஆஸ்ட்ராய்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா ஒரு 3க்கும் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் கிரைட்டீரியால இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி இது வந்து ஆஸ்ட்ராய்டு இல்ல. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு லைன்ல வந்து டிராவல் ஆகுது. பட் செகண்ட் கிரைட்டீரியா நீங்க பாக்குறப்ப சிக்னல் நாய்ஸ் டு சிக்னல் ரேஷியோல ரொம்ப கம்மியா இருக்கு, 3க்கும் கீழே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து செகண்ட் பேராமீட்டர் செக் பண்றப்ப இது வந்து நம்ம கேன்சல் பண்ணி இது வந்து ஆஸ்ட்ராய்டு கிடையாது அப்படின்ட்டு. ஒரு 4க்கும் மேல இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி இது வந்து நம்ம ஆஸ்ட்ராய்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து 5க்கும் மேல இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது ஒரு 4.0ல இருந்து 5 வரைக்கும் கிட்ட வரைக்கும் இருந்தா கூட நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இது வந்து செகண்ட் கிரைட்டீரியா. தேர்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கீழே வந்து இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி லெஃப்ட்ல ஒன்று காமிக்குதா. ஸோ இதுல வந்து ஆர் வேல்யூன்னு ஒன்று காமிக்கும். ஆர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னிடியூட், இந்த ஆஸ்ட்ராய்டோட பிரைட்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாக்குறது தான் இது வந்து ஆர் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு 12ல இருந்து 16 வரைக்கும் இருந்துச்சுன்னா, இது வந்து இந்த வர இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர பிரைட்னஸ் வந்து அதிகமா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். 12ல இருந்து 16 இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் 17ல இருந்து 20ல இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெயிண்ட் சிக்னல்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ராங்கான சிக்னல்ஸ் இல்ல, ஸ்ட்ராங்கான பிரைட்னஸ் இல்ல, பட் பெயிண்டா கொஞ்சம் வந்து சிக்னல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அதை வந்து டிக் பண்ணிச்சு, செகண்ட் பேராமீட்டர் டிக் பண்ணிச்சு. ஸோ தேர்டா இது பாக்குறப்போ ஓகே கொஞ்சம் பெயிண்டா சிக்னல் தெரியுது, இது வந்து ஆஸ்ட்ராய்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இது வந்து 21க்கும் மேல போயிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப வெரி லோ பெயிண்ட் சிக்னல்ஸ். இது வந்து ரொம்ப லோ பெயிண்ட் சிக்னல்ஸ் இருந்து ரொம்ப லோவான ஆர் வேல்யூ, ஹையான ஆர் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்என்ஆர் வேல்யூ வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம எஸ்என்ஆர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்குன்னு பார்க்கணும், ஆர் வேல்யூ வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். ஆர் வேல்யூ அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு எஸ்என்ஆர் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோலயே வந்து உங்களுக்கு வந்து இது ஆஸ்ட்ராய்டுலன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 to 16 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். 17 to 20 இருந்தா கூட கொஞ்சம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். பட் சப்போஸ் 21க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எஸ்என்ஆர் வேல்யூ பார்த்துட்டீங்க, ஆர் வேல்யூ பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டாஸை வந்து எல்லா இமேஜ் செட்ஸுமே நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணிருக்கிறது இமேஜ் செட் 2ல மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்க இமேஜ் 3க்கு சேஞ்ச் பண்ணிட்டு இமேஜ் 3க்கும் அதே மாதிரி நீங்க அந்த ஆப்ஜெக்ட்ல வச்சு கிளிக் பண்ணிட்டு அதே வேல்யூஸ் நீங்க வந்து செக் பண்ணணும். இதுல எஸ்என்ஆர் எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. ஓகே, இது வந்து டிக் பண்ணிடலாம். ஆர் வேல்யூ எவ்வளவு இருக்கு, ஓகே 21 தான் 19.8 இருக்கு. ஓகே, இது வந்து ஓகேன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இமேஜ் 4ல என்ன இருக்கு உங்களுக்கு, இமேஜ் 4ல ஓகே எஸ்என்ஆர் வேல்யூ 7 இருக்கு. ஓகே பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு. ஆர் வேல்யூ 21 கீழே இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி 3 இமேஜ் செட்ஸ்லயுமே பார்த்ததுக்கு அப்புறம் 3 இமேஜ் செட்ஸ்லயுமே உள்ள ஆர் வேல்யூவை நீங்க வந்து நோட் டவுன் பண்ணணும். இது வந்து நீ ஃபர்தரா ஒரு சைட்ல ஒரு பேப்பர் வச்சு என்னமோ ஒரு பென் வச்சு நீ நோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் 4ல வந்து ஆர் வேல்யூ வந்து 20.1 இருக்கு. இமேஜ் 3ல உங்களுக்கு ஆர் வேல்யூ 19.8 இருக்கு. இமேஜ் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் வேல்யூ 20.5 இருக்கு. அப்போ இந்த 3 இமேஜ் செட்ல பாக்குறப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 20.5. லோவஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 19.8. இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு 4 இமேஜ் செட்ஸ்லயுமே மூவ் ஆச்சுன்னா 4 இமேஜ் செட்ஸ்லயுமே நீங்க வந்து செக் பண்ணிட்டு ஆர் வேல்யூ ஒரு சைடுல எழுதி வச்சுட்டு எது ஹையஸ்டா இருக்கோ எது லோவஸ்டா இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ ஹையஸ்டா இருக்க வேல்யூல இருந்து லோவஸ்டா இருக்க வேல்யூவை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்றப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 20.5ல இருந்து ஒரு லோவஸ்டா இருக்க வேல்யூ எவ்வளோ 19.8. அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்றப்ப எவ்வளவு வரும், 0.7 வரும். இப்போ அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து 1க்கும் கீழே வந்துச்சுன்னா ஓகே வெல் அண்ட் குட், இது வந்து ஆஸ்ட்ராய்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூ செப்பரேட் பண்றப்ப டிஃபரன்ஸ் வந்து அபவ் 1 வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் குட். நீ வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. நீங்க வேற ஏதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸை விட்டுட்டு வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா நீங்க சர்ச் பண்ணதுக்கு போயிடணும். ஸோ இது வந்து எவ்வளவு இருக்கு, 0.7 தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஓகே நீங்க வந்து ஒரு 3 ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எல்லா கிரைட்டீரியாஸும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு வந்து நம்ம நேம் வந்து நம்ம வந்து நேம் வந்து அசைன் பண்ணணும். ஸோ நேம் எப்படி அசைன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழே ஆப்ஜெக்ட் டெஸ்டினேஷன் காமிக்குதா, ஸோ இதுக்கு இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு சின்ன பாக்ஸ்ல ஒரு 3 டாட்ஸ் வச்சு காமிக்கும். இதை நீங்க வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ரன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து பாப் அப் ஆகும். ஸோ அந்த விண்டோல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதை வந்து எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்க வந்து பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். இங்க டிஆர்ஏன்னு இருக்குல்ல, அது வந்து ரைட் அசெஷன் சொல்லுவோம். இங்க கேபிட்டல் டின்னு இருக்க டெக்னேஷன் சொல்லுவோம். இது வந்து பொசிஷனை குறிக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரைட் அசெஷன்லயும் டிக்ளினேஷன்லயும் உங்களுக்கு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் அது. ஏன்னா வந்து அது வந்து ரெஃபரன்ஸ் கேட்டலாக்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னல டேட்டா ரிடக்ஷன், அந்த டேட்டா ரிடக்ஷன் கேட்டலாக்ல ஆல்ரெடி இருக்கிற ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அது. ஸோ அந்த கேட்டலாக்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் நீங்க வந்து திரும்ப ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இந்த ரைட் அசெஷன்லயும் டிக்ளினேஷன்லயும் உங்களுக்கு வந்து 0 காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா நீங்க வந்து புதுசான கண்டுபிடிக்கப்பட்ட ஆஸ்ட்ராய்டு கிடையாது, இது வந்து பழசு. ஸோ 0 காமிச்சுன்னா நம்ம வந்து வேற மாதிரி நம்ம வந்து டேட்டாஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க 0 காமிக்கலன்னா இது வந்து புதுசா கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆஸ்ட்ராய்டு. ஸோ ஃபர்தரா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க 0 நீங்க காமிக்கலன்னு ஃபர்ஸ்ட் ஓகே கொடுக்க கூடாது, கேன்சல் கொடுக்கணும். ஏன் கேன்சல் கொடுக்கணும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் கேட்டலாக் இருக்குன்னு சொன்னல, இந்த ரெஃபரன்ஸ் கேட்டலாக்ல ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நேம் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க. இது புதுசா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நேம் வந்து நியூ அசைன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க 0 இல்லைன்னு பார்த்த உடனே இது வந்து கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு இங்க ஒயிட் கலர்ல ஒரு பாக்ஸ் தெரியுதுல, ஸோ அதுக்கு வந்து நீங்க புதுசா கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆஸ்ட்ராய்டுக்கு நேம் வந்து அசைன் பண்ணணும். ஸோ நேம் எப்படி அசைன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. நீங்க சும்மா வேற ஏதோ ரேண்டமா நேம்லாம் தரக்கூடாது. அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 வந்து ஆல்பபெட்ஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஆல்பபெட்ஸா இருக்கணும்.
நெக்ஸ்ட் 4 இது வந்து நியூமரிக்கல்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்றேன் நாங்க. ஸோ இது வந்து ஒரு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு. நீங்க என்ன ஆல்பபெட்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து நியூமரிக்கலா சாரி ஆல்பபெட்டிக்கலா இருக்குன்னு சொன்னேன்ல. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா NEW நியூன்னு வச்சுக்கோங்க. நான் புதுசா கண்டுபிடிச்சதுனால நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். நீங்க வந்து என்ன ஆல்பபெட்னாலும் வச்சுக்கலாம். உங்களோட நேமோட ஸ்டார்டிங் 3 லெட்டர் கூட வச்சுக்கலாம். ஸோ நியூன்னு வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து ஆல்பபெட்டா வச்ச பிறகு நெக்ஸ்ட் 4 வந்து நியூமரிக்கல்ல வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டா இப்பதான் இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்டா இந்த ஆஸ்ட்ராய்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 0001 கொடுக்கலாம். நீங்க வந்து என்ன நம்பர் வேணா உங்களோட பர்த் இயர் கொடுக்கலாம், பர்த் மந்த் என்ன வேணா கொடுத்துக்கலாம். பட் வந்து 4மே நியூமரிக்கலா இருக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 3மே ஆல்பபெட்டிக்கலா இருக்கும். ஸோ இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் அக்செப்ட்னு கொடுத்துடணும். ஸோ சிம்பிள். நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க புதுசா கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராய்டுக்கு மேல ஒரு ப்ளூ கலர் சர்க்கிளோட நீங்க கொடுக்கப்பட்ட நேம் அசைன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ல காமிச்சிரும். ரெட் கலர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டது, ப்ளூ கலர் வந்து நீங்க புதுசா கண்டுபிடிச்சதுக்கு அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜ் செட்ஸ்லயுமே வந்து போய் நம்ம நேம் அசைன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இமேஜ் 2ல பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இமேஜ் 3க்கு போயிட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் செக் பண்ண சாரி நான் இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஸ்என்ஆர் வேல்யூ பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர் வேல்யூ பார்க்கணும். தேர்ட் வந்து இந்த கிராஃப் நான் சொல்ல மாட்டேன். சாரி ஓகே. தேர்ட் வந்து நீங்க இந்த கிராஃப் வந்து செக் பண்ணணும். இது வந்து காஷன் கர்வ் கிராஃப்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து வர பிரைட்னஸ் வந்து அப்சர்வ் பண்ண கிராஃப் இது. இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராய்டோட சென்டர்ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு அது போக 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 பிரைட்னஸ் எப்படி வந்து குறையுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஆஸ்ட்ராய்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு காஷன் கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இதுல வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் மாதிரி பிளாட் ஆகும். இதுதான் வந்து அதுல இருந்து வர லைட். இது வந்து ஒயிட் டாட்ஸ் ஒன்றும் இல்லை, அதுல இருந்து வர லைட் சிக்னல்ஸோட இது அது மாதிரி ஒயிட் டாட்ஸ் மாதிரி பிளாட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் பிளாட் ஆகிறப்ப இந்த கிராஃபுக்கு கொஞ்சம் மேலே கீழே அப்படியே வந்து பிளாட் ஆகி கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து வெல் அண்ட் குட் ஆஸ்ட்ராய்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்க கீழே இருக்க லைன்லயும் வந்து அந்த ஒயிட் டாட்ஸ்ல வந்து பிளாட்ஸ் ஆயிருக்கும், கொஞ்சம் மேலே கீழே பிளாட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க மேல இங்க ஒரு பெரிய ரவுண்டா தெரியுதுல, இது வந்து ஆஸ்ட்ராய்டு கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ரேண்டமா நீங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து உங்களுக்கு கிளியராகவே இருக்காது. அதுல இருந்து ஒரு லைட் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து வர மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கிராஃபும் சரி இந்த ஒயிட் டாட்ஸும் சரி அது வந்து ரேண்டமா பிளாட் ஆயிருக்கும். அந்த கிராஃப்லயே வந்து உங்களுக்கு ஒயிட் டாட்ஸ் பிளாட் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேற எங்கேயா வெளியே கூட வச்சு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டாட்ஸ் வந்து ரேண்டமா பிளாட் ஆயிருக்கு. கிராஃபும் உங்களுக்கு வந்து கிளியரா காஷன் கர்வ் மாதிரி இல்ல, லைட் சிக்னல்ஸ் அது வந்து ரேண்டமா வந்து ஒயிட் டாட்ஸ் பிளாட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய வந்து 4th கிரைட்டீரியா. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஆஸ்ட்ராய்டை கிளிக் பண்றப்போ உங்களுக்கு அந்த கர்வ் வந்து அழகா அந்த லைட் சிக்னல் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஒயிட் டாட்ஸ் பிளாட்ஸா இருக்கிறதும் அந்த கிராஃப்லேயே சுத்தி கொஞ்சம் மேலே கீழே பிளாட் ஆயிருக்கும். இது வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய 4th கிரைட்டீரியா. ஓகே இதெல்லாம் கிரைட்டீரியா. இதெல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு அப்புறம் நீங்க நேம் அசைன் பண்ண போயிடலாம். ஓகே முன்னாடி நம்ம வந்து இமேஜ் 2ல வந்து நேம் அசைன் பண்ண மாதிரி எல்லா இமேஜ்லயுமே வந்து நேம் அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ் 3க்கு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க ஏதாவது போனதுலேயே நான் செக் பண்ணிட்டேன் இது வந்து புதுசாக கண்டுபிடிக்க ஆஸ்ட்ராய்டு சொல்லிட்டு நீங்க விட்டுற வேணாம். நெக்ஸ்ட் இமேஜ்லயுமே போயிட்டு இந்த ரைட் அசைஸனும் டிக்ளரேஷனும் 00 இல்லைன்னு நீங்க கண்ட ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் கடலாகல இல்லைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு கேன்சல் கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே நேம் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான் கொடுக்கணும். நீங்க மாத்தி கொடுத்துடக்கூடாது. ஸோ அதே நேமை கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ்லயுமே வந்து உங்களுக்கு வந்து நேம் அசைன் ஆயிரும் அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு. ஸோ அதே மாதிரி போயிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதே நேம் கொடுங்க. ஏன் அதே நேம் கொடுக்கணும்னா இது வந்து எல்லாமே ஒரே ஆஸ்ட்ராய்டு தான். அப்ப நீங்க ஒரே ஆஸ்ட்ராய்டு நேம் கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ப்ராப்பரா வந்து அசைன் ஆகும். நெக்ஸ்டா நீங்க ரெண்டாவது இந்த இமேஜ் செட்ல வந்து ஒரு இமேஜ் செட்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் இருக்குன்னு கிடையாது, 4-5 ஆஸ்ட்ராய்டு கூட இருக்கலாம். ஸோ அது அப்போ வந்து இந்த இமேஜ் செட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டுக்கு இந்த நேம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டுக்கு நேம் கொடுக்குறப்ப நீங்க வந்து வேற நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் செட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு நேம் அசைன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீ இந்த மாதிரி எல்லா இமேஜ் செட்லையும் நேம் அசைன் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த நேம்லாம் கரெக்டா அசைன் ஆயிருக்கா, நம்ம வந்து கரெக்டா வந்து சப்மிட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க மேல ஃபைல் இருக்குல்ல, ஃபைலுக்கு போயிட்டு இங்க வியூ எம்பிசி ரிப்போர்ட் ஃபைலு காமிக்கும். எம்பிசி அப்படின்னா கேட்டீங்கன்னா மைனர் பிளானட் சென்டர். அது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மைனர் பிளானட் சென்டர் அந்த கேட்டலாக்ல தான் இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் பத்தி
டார்க் பிளானட்ஸ் பத்தி, காமெட்ஸ் பத்தி, அதை பத்தி அனலைஸ் பண்ற எல்லா ரிசல்ட்ஸுமே இந்த மாதிரி எம்பிசிங்கிற ஒரு மைனர் பிளானட் சென்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வியூ எம்பிசி ரிப்போர்ட் ஃபைலையும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பாப்அப் ஆகும். இதுல வந்து நீங்க அந்த ஆசெட் கொடுத்த பேர் வந்து அவங்க கரெக்டா இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. நீங்க நம்ம என்ன கொடுத்தோம், நியூ நாட் ஒன்னு கொடுத்தோம், அது வந்துருச்சு. அப்புறம் ஆசெட் என்ன லொகேஷன்ல இருக்கு, ஆசெட்டோட பிரைட்னஸ் ஆர் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். ஸோ இந்த ஃபைல தான் நம்ம வந்து கடைசியா நம்ம வந்து காப்பி பண்ணி ஐஏஎஸ் வெப்சைட் போர்ட்டல்ல வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த மேல ஸ்டார்ட் ஆகுதுல, அப்புறம் இந்த பேர், அப்புறம் கீழே இருக்க எண்டி எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்க வந்து கரெக்டா அசைன் பண்ணிருக்கிறது வந்து சப்மிட் ஆயிருக்கான மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ அது மாதிரி ஃபர்தரா வந்து நெக்ஸ்ட் ஆசெட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து நேம் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்க இமேஜ் செட்ல இருக்க நோன் ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்க வந்து டேட்டா சப்மிட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இமேஜஸ்லயுமே வந்து நோன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெட் மாதிரி ஸ்கொயர் மாதிரி இண்டிகேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இப்போ வந்து உங்க இமேஜஸ் வந்து நீங்க உங்க இமேஜ்ல இருக்க நோன் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 1 year முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 yearக்கு அப்புறமா அந்த ஆசெட் வந்து அதோட ஏரியா வந்து வேற இடத்துக்கு போயிருக்கும், கொஞ்சம் மூவ் ஆயிருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் காமிக்கும். ஆனா உள்ள எந்த கருப்புல டாட் ஆசெட்லாம் உங்களுக்கு காமிக்காது. அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அதை வந்து நீங்க சப்மிட் பண்ண அதை பத்தி டேட்டா சப்மிட் பண்ண வேணாம், விட்டுடலாம். பட் சம்டைம்ஸ் ஆசெட் வந்து காமிச்சதுன்னா அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரைட் அசஸ்மென்ட் டிக்ளரேஷன்ல 0 காமிக்கும். அங்க முன்னாடி என்ன காமிச்சது, 6.4 காமிச்சது. இதுல என்ன காமிக்குது, 0. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டு ரெஃபரன்ஸ் கேட்டலாக்ல இருக்கு. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் செக் பண்ணா கூட பாத்துக்கலாம். நீங்க வந்து இப்ப ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நேம் இங்க தந்திருப்பாங்க, I3640. அதே நேம் வந்து இங்கேயும் இருக்கும், I3640. ரைட் அசஸ்மென்டும் டிக்ளரேஷன் லொகேஷன் வந்து 00 இருக்கு. அப்படி வந்து ரெஃபரன்ஸ் கேட்டலாக்ல ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த இடத்துல நீங்க ஓகேன்னு கொடுத்துலாம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதோட நேம் லொகேஷன்லாம் இதுலயே வந்துடும். ஸோ வந்த உடனே நீங்க நேம்லாம் வந்த பிறகு அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இதுக்கும் வந்து எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே அசைன் ஆயிரும். ஸோ இதே மாதிரி இந்த நோன் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து நீங்க எல்லா இமேஜ் எடுத்துக்குமே போயிட்டு அதே மாதிரி நீங்க வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இன்னொரு முறை பண்றேன் பாருங்க. பண்ணிட்ட பிறகு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் 00 உங்களுக்கு காமிக்கும். நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க நேமோட கீழே வந்துடும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ்லயுமே அசைன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க அசைன் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்க இமேஜ் செட்ல இருக்க எல்லா ஆசைடுமே நோன் ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, சேம் நீங்க ஃபைலுக்கு போயிட்டு வியூ எம்பிசி ஃபைல்ல கொடுத்தீங்கன்னா நீங்க புதுசா கண்டுபிடிச்ச ஆசைடும் இவங்க தந்திருப்பாங்க. நீங்க நோன் ஆப்ஜெக்ட்ஸுக்கு அசைன் பண்ண டேட்டாஸும் உங்களுக்கு ஆல்ரெடி இங்க வந்திருக்கும். ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணுன்னா Ctrl+A கொடுத்து இதை நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணி ஃபுல்லா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுல எதுவுமே மாற்றக்கூடாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஃபுல்லா காப்பி பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஐஏஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா, ஓகே இப்போ கேம்பெயின் எதுவும் ஸ்டார்ட் ஆகல, அதனால அந்த போர்ட்டல் உங்களுக்கு காமிக்காது. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஏஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும், டேட்டா சப்மிஷன் அப்படின்னு ஒரு விண்டோ வரும். ஸோ அதை ஃபர்தரா நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம இன்னொரு கிளாஸ் வச்சு நம்ம டேட்டா சப்மிட் பண்றதுன்னு சொல்லி தரலாம். பட் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்கிரீன். இதுல வந்து மேல வந்து உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். இப்போ நீங்க கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரமேஷ் மூங்கிலன்னு பார்ட்டிசிபேட் பண்றாருன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பேர் இருக்கும். அதை நீங்க ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து எம்பிசி ரிப்போர்ட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பிளாங்கா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட நீங்க கண்டுபிடிச்ச டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆன பிறகு கீழே சப்மிட் ரிப்போர்ட்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதில் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அது நீங்க திரும்ப மெயில் பண்ணி சொல்லணும், எந்த இமேஜ் நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லணும், அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்க ரிப்போர்ட் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல நீங்க பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் அதுலயும் உங்களுக்கு டிக் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க இடத்துல ஒரு டிக் மார்க் வரும்.
ஸோ செகண்ட் நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டிக் மார்க்கும் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி எல்லா இமேஜ் செட்ஸுக்கும் நீங்க வந்து பண்றப்ப உங்களுக்கு வந்து ஃபர்தரா இமேஜ் செட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கேம்பெயின்ல வந்து உங்களுக்கு வந்து 5 இமேஜ் செட் தான் அனுப்புவாங்க, 10 இமேஜ் செட்ஸ் தான் அனுப்புவாங்கலாம் கிடையாது. நீங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க எவ்வளவு வேகமா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அத்தனை இமேஜ் செட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து இமேஜ் செட்ஸ் அனுப்பிச்ச உடனே அந்த நாளே வந்து எல்லாத்துக்கும் நீங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா இன்னும் நிறைய இமேஜ் செட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி கேம்பெயின் முடியறதுக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க வந்து உடனே அவங்க இமெயில் செட் அனுப்புறப்ப உடனே அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்டா இதுல வந்து சில டைம் உங்களுக்கு வந்து சில ஆஸ்டைல்ஸ் எந்த இமேஜ் செட்ஸுமே இல்லாம கூட போகலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த கேம்பெயின் வந்து எல்லா மாசமும் இருக்கும். நீங்க இந்த கேம்பெயின்ல இல்லைனா கூட அடுத்த கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து புதுசா கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு இமேஜ் செட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப பேஷண்டா அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இமேஜ் செட்ஸ்ல ஒரு ஆஸ்டைல் மூவ் ஆகிறது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஸ்டைல் வந்து பெருசா இருக்கும், நல்ல பெரிய டாட் மாதிரியே இருக்கும். மூவ் ஆறது சும்மா நீங்க நேக்கடா இல்ல உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், சிக்னல் மைன்யூட்டா இருக்கும். அதை நீங்க வந்து ரொம்ப பேஷண்டா அனலைஸ் பண்ணி பொறுமையா பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னும் செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க எத்தனை ஆஸ்டைல் கண்டுபிடிக்கிறீங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டே கிடையாது. இப்போ ஒரு இமேஜ் செட்ஸ்ல வந்து நீங்க வந்து நான் வந்து இத்தனை 10 ஆஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அதுல வந்து சொல்றதுல ஒரு பெருமையே கிடையாது. நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட நீ கண்டுபிடிக்கிறோட அக்யூரேசியோ அது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சா இது கன்ஃபார்ம் ஆசைட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ அது மாதிரி நீ எத்தனை கண்டுபிடிக்கிறீங்கலாம் வந்து இதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது. பொறுமையா ஒரு 1-2 இருந்தா கூட வந்து கிளியரா கண்டுபிடிங்க. அப்புறம் வந்து ஒரு டீமா செயல்படுங்க. ஏன்னா இப்போ ஒரு 3-4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3-4 பேர் உட்காந்து பொறுமையா அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க வேற இடத்துல இருந்து பண்றீங்க வந்து சப்போஸ் ஒரு டீம் 4 பேர் இருக்காங்க, வேற இடத்துல இருந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் சமைச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாரு. நீங்களும் போயிட்டு செகண்ட் டைம் நானும் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப அனலைஸ் பண்ணி திரும்ப அதே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ஒரு தடவை தான் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்க வந்து கிளியரா உங்க டீமுக்குள்ள நீங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி டீமா செயல்பட்டு இது வந்து ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்தரா வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுல கேளுங்க. இல்லைன்னா ஒரு ஆகஸ்ட்ல கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு கிளாஸ் கூட வச்சு நம்ம வந்து இதை பத்தி நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க சப்போஸ் நீங்க கண்டுபிடிக்கிற ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம எர்த்தை நோக்கி நியர் ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னால முன்னாடி அந்த மாதிரி எர்த்தை நோக்கி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்க போற ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால ஒரு ரியல் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண போற டேட்டாஸ் இது வந்து ஒரு கேம் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ரியல் ரிசர்ச் நாசா பண்ணிட்டு இருக்க ஒரு ரியல் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ். அவங்களோட ரிசர்ச்சுக்கு நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்று நம்ம வந்து கரெக்டா அக்யூரஸா கண்டுபிடிக்கணும். ஸோ சப்போஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிற ஆஸ்ட்ராய்டை வந்து ஃபர்தரா அவங்க வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஏதாவது பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஸோ அந்த பப்ளிகேஷன் அந்த பேப்பர்ல கூட உங்க நேம் கூட அக்னாலேஜ் பண்ணுவாங்க. தென் வந்து இந்த கேம்பெயின் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. நாசா லோகோ எல்லாம் போட்டு உங்க பேர்லாம் போட்டு இந்த மாதிரி கேம்பெயின்ல இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு, இத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் தருவாங்க. நீங்க வந்து ஃபியூச்சர் கரியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது மாதிரி நிறைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2029 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானடரி டிஃபென்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடுறோமே, June 30 வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்டு கொண்டாடுறோமே. பர்டிகுலரா எதுக்கு 2029 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானடரி டிஃபென்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2029 April 13 அன்னைக்கு நம்ம எர்த்துக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு 38,000 கிலோமீட்டர் அவ்வளோ பக்கத்துல ஒரு பெரிய ஆசிட் அப்போப்சிஸ்ங்கிற ஒரு பெரிய ஆசிட் வந்து நம்ம அந்த எர்த்துக்கு இவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லை அது வந்து பாஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து நாசா வந்து அவரோட டேட்டாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து அவங்க டே டு டே வந்து டெய்லியும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு மூவ்மெண்ட்ல இருக்கு, எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, என்ன ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குன்னு அவங்க டெய்லியும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. 2029 13th ஏப்ரல் அன்னைக்கு இது வந்து ஒரு இடத்துல இருந்து 32,000 கிலோமீட்டருக்கு பக்கத்துலயே வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகுது நம்மள. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளுக்கு வந்து நேக்கடையிலே தெரியும். 2019 April 13th ஏப்ரல் அன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு பாஸ் ஆகிறப்ப உங்களுக்கு நேக்கடையிலே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வந்து ஆஸ்ட்ராய்டு பாஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, எர்த்ல இருந்து மூனோட டிஸ்டன்ஸே வந்து ஒரு 4,00,000 கிலோமீட்டர்ல இருக்கு. நம்ம அமுச்ச சேட்டலைட் ஜேம்ஸ் வெப் வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டருக்கு தொலைவுல இருக்கு எர்த்ல இருந்து. இப்போ கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து மூனுக்கும் ரொம்ப பக்கத்துல, நம்ம எர்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா, மூனோட ரொம்ப பக்கத்துல பாஸ் ஆக போகுது. இப்போ மூனோட கிலோமீட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ இது வந்து எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் 32,000னா அது வந்து மூணோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/12 டிஸ்டன்ஸ்ல இந்த ஆஸ்ட்ராய்டு பாஸ் ஆக போகுது. இப்போ வந்து மூணோட ரொம்ப கிட்ட பாஸ் ஆக போகுது. அப்போ பாஸ் ஆகிறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அது நேக்கட் ஐலயே நீங்க வந்து பார்க்கலாம் ஆஸ்ட்ராய்டு பாஸ் ஆகுறத. ஸோ இதை வந்து நீங்க வந்து நாசா வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்போப்சிஸ் ஆஸ்ட்ராய்டு நாசான்னு நீங்க வந்து கூகுள்ல கிளிக் அடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ல வந்து ஆஸ்ட்ராய்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் நான் கீழே காமிச்சு, இது வந்து வீடியோவா ரன் ஆகல. பட் அந்த அந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லைவா பார்க்கலாம். இந்த லைவா இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டு எந்த இடத்துல இருக்கு, அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்க டைம்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு எங்க இருக்கும், எர்த்துக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த லைவ் சிமுலேஷன்ஸ்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இவ்வளவு பக்கத்துல வர்றப்ப நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தி படிக்கிறதுல இதுல இருந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆஸ்ட்ராய்டு இவ்வளவு பக்கத்து எர்த்தோட இவ்வளவு பக்கத்துல வர்றப்ப இந்த நாசா இந்த ஆஸ்ட்ராய்டுல நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எர்த்தோட கிராவிட்டினால. இப்ப சப்போஸ் அந்த ஆஸ்ட்ராய்டுல வந்து பெரிய ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எர்த்தோட கிராவிட்டினால அந்த மலை சரிவுகள், சாயில் சரிவுகள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப அந்த ஆஸ்ட்ராய்டுக்குள்ள என்ன இருக்கு, என்ன மினரல்ஸ்லாம் இருக்கு, அது மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாசா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். நம்மளோட ஆஸ்ட்ராய்டை பத்தி நம்ம பேசுறப்ப திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இது மாதிரி நீங்க இது வந்து கேட்டீங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற வேண்டிய விஷயம். இப்ப நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்ம எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இவ்வளவு பக்கத்துல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைமா நடக்கிற ஈவெண்ட் இதுதான். இந்த ஈவெண்ட் தான் ஹியூமன்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஒரு பக்கத்துல இவ்வளவு பெரிய நியர் எர்த் ஆப்ஜெக்ட பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் கேட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான். இதுக்கப்புறம் இது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். கண்டிப்பா நீங்க போய் 13th ஏப்ரல் எல்லாரும் போய் பாருங்க, சப்போஸ் வந்துச்சுன்னா. ஸோ ப்ரீவியஸ் ரிசர்ச்ல என்ன சொன்னாங்கன்னா 2068ல இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை நோக்கி வந்து பூமியில ஹிட் பண்ணும்னு சொன்னாங்க. பட் ஃபர்தரா ரிசர்ச் பண்ண அந்த ஆர்பிட்டை வந்து அப்சர்வ் பண்ணப்ப இந்த மாதிரி நிறைய ஐஏஎஸ்சி போன்ற சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அதுல இருந்து கிடைச்ச டேட்டாஸை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து 2068ல எர்த் வந்து ஹிட் ஆகாது, பட் 2029ல இது வந்து எர்த்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸா பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்சர்வ் பண்றதுக்கும் நிறைய இந்த மாதிரி சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேருங்க. ஸோ இந்த செஷன் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேட்கலாம். தேங்க்யூ. ஓகே, மிகவும் சிறப்பாக அஸ்ட்ராய்டு டேனா என்ன, எதுக்காக அஸ்ட்ராய்டு டே கொண்டாடுறோம், அஸ்ட்ராய்டு சர்ச் கேம்பெயினிங் எப்படி செய்யறது, ஃபைனலாக சப்மிட் பண்ணுறது வரைக்கும் விளக்கமாக எடுத்து கூறினார். 2029ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்டு இயர் என்று எதுக்காக கொண்டாடுகிறோம் என்பதையும் மிகவும் தெளிவாக இந்த சர்வதேச அஸ்ட்ராய்டு டேவில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர்களுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணுங்க. சாட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சாட் பாக்ஸ் வழியாக போடலாம். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் முன்னாடி உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல, இப்போ நீங்க பாக்குற எல்லாமே ஆஸ்ட்ராய்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சிக்னல்ஸும் அதுல இருக்கலாம். அதான் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதே நீங்க வந்து ஐஎஸ் வெப்சைட்ல போனீங்கனாலே கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா கைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து உங்களுக்கு வேரியஸ் கைட்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா எப்படி யூஸ் பண்ணணும், ரிப்போர்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு இந்த கைட்ஸ்ல இருக்கும் ஆல்ரெடி. சப்போஸ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொன்ன எல்லாமே இதுல தந்திருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுல கூட நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரிவைஸ் சிக்னேச்சர் கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் என்ன, அது எப்படி எப்படிலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு.
சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆசைட்ஸ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி சிக்னல்ஸ் கூட சாரி உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே ஒன் செகண்ட். சாரி ஓகே இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த ஐஏஎஸ் வெப்சைட்ல போன பிறகு இங்க கீழே வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா கைட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைட்னு ஒன்று இருக்கும். இது ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு 4 கைட் தந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஆஸ்ட்ரோமெட்ரிக் எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணணும், சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணணும், ஸோ இது வந்து ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எல்லா கைட்ஸும் தந்திருப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த கைட்ஸ்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட்டிங் ரிப்போர்ட்ஸ் அதுல போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு சப்மிட் ரிப்போர்ட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே தந்திருப்பாங்க. நான் சொன்ன எல்லா டீடைல்ஸுமே இது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட இதில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பிடிஎஃப் ஃபைல் ரிவைஸ் சிக்னேச்சர் பிடிஎஃப் ஃபைல கூட போனீங்கன்னா ஆர்டிஃபெக்ட்ஸ்னா என்ன, எப்படிலாம் வந்து ஃபால்ஸ் சிக்னல்ஸ் இப்போ வந்து ஒரு ஆசைட் வந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணா வந்து பாசிட்டிவ் சிக்னல் சொல்லுவோம். ஃபால்ஸ் நெகட்டிவ் சிக்னல்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைட் மாதிரியே இருக்கும் பட் ஆசைட் கிடையாது. சம்டைம்ஸ் வேற பிளானட்ஸா கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் மூவ் ஆகிற சேட்டலைட்டா கூட இருக்கலாம். ஸோ அதான் வந்து நம்ம ஃபால்ஸ் சிக்னல்ஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அது என்ன ஷேப்ல இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ரே மாதிரி ஒரு ஷேப் குள்ள இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரியே இருக்கும், அது லைட்டா மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும், சேட்டலைட் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் ஆஸ்ட்ராய்டா இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூம் அது ரவுண்டா டாட் மாதிரியே இருக்கும் பட் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 லைன் பிரேக் ஆகும். பட் இதுவும் சில கிரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் மாதிரியே தான் இருக்கும் பட் இது வந்து ஆஸ்ட்ராய்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் தெளிவாக உங்களுக்கு தந்திருப்பாங்க. எஸ்என்ஆர் வேல்யூலாம் எப்படி பார்க்கணும், ஆர் வேல்யூ எப்படி பார்க்கணும், இந்த கர்வ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எல்லா டீடைல்ஸ்லாம் வந்து ஈஸியா எளிமையா தந்திருப்பாங்க. இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நீங்க வந்து மேபி குரூப்ல கேளுங்க, நெக்ஸ்ட் செஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா தேர்ட் ஒன் வந்து அதே ஐஏசி வெப்சைட்லயே வந்து கீழே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ நீங்க ஒன்ஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இமேஜ் செட்ஸை நீங்க வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் சாஃப்ட்வேர்ல லோட் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ரியல் இமேஜ் செட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதுல இருக்க இமேஜ் செட்ஸை நீங்க வந்து லோட் பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டவுட் தான் இருக்கா இல்லை கரெக்டா நீங்க பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இது நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் இமேஜ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே நீங்க குரூப்ல கேளுங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஆஸ்ட்ரோ கிளப் கோஆர்டினேட்டர்ஸ் கேளுங்க, எல்லாம் மெயில் பண்ணி கேளுங்க. ஸோ இதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒருத்தர் 2 பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஸோ ஒரு டீம்ல வந்து மை டீம் ரெஜிஸ்டர் செப்பரேட்லி த்ரோ இன் இண்டிவிஜுவலி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. புரியல, என்னது என்ன கேட்டிருக்காங்க? இல்ல ஒரு டீம்ல 4 பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே வந்து மெயில் பண்ண அவசியம் இல்ல, யாராவது ஒருத்தவங்க பண்ணா போதும். இப்போ உங்க டீம்ல ஒரு 4-5 பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 பேருமே அதுக்கு அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் பண்ண அவசியம் இல்லை. இப்போ உங்க டீம்ல ஒரு லீடர் மாதிரி யாரோ நீங்களே உங்க வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் ஒரு மெயில் ஐடியில இருந்து அமிச்சா மட்டும் போதும் அந்த பிடிஎஃப் ஃபைல. ஸோ அந்த மெயிலுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபர்தரா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சார் கேன் வி கிவ் த நேம் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வித்வுட் ஃபாலோவிங்? இல்ல நீங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆஸ்ட்ராய்ட் நேம் கொடுக்கணும். ரூல்ஸ் வந்து ரொம்ப பேசிக் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் 3மே வந்து ஆல்பபெட்டா இருக்கணும், கடைசி 4மே வந்து நியூமரிக்கலா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வந்து நேம் வந்து ஆல்பபெட் வந்து எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க நியூன்னு தான் வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்க வந்து உங்க நேமோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் அப்புறம் நீங்க பிறந்த இயர் கூட வச்சுக்கலாம். அது நீங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வந்து இந்த 2 ரூல் வந்து நீ வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3மே வந்து ஆல்பபெட், கடைசி 4மே வந்து நியூமரிக்கல், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே. விஷ்ணுமூர்த்தி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க. ஒன் பார்ட்டிசிபென்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களை மாதிரியே வேற ஒரே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார்ல, அவரோட உங்க டீம் உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். மினிமம் 2ல இருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரூலு. பட் நீங்க ஒரு பேருக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வில்லிங்கா இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பேர் மட்டும் போட்டுக்கொண்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் வேற டீமோட உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
சார் இஸ் டுடேஸ் கிளாஸ் அவைலபிள் ஆன் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். லைவ் போயிட்டு இருக்கா சார்? இல்லை லைவ் இல்லை, நான் ரெக்கார்டட் வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஓகே, பண்ணிடுறோம். ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க, அதை நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைன்றீங்க. மிகவும் தெளிவாக கூறினீங்க. நோ சார். எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த அசைடு தேவையில் அசைடை பற்றி சிறப்பாக நான் வகுப்படுத்த ஸோ முகிலன் சிட்டிசன் சயின்டிஸ்டுக்கு அவர்களுக்கு காசு சார்பாகவும் எல்லா அஸ்ட்ரோ கிளப் சார்பாகவும் மற்றும் நம்முடன் இணைந்து இதை நடத்தும் ஐஐஏ, ஐஎம்எஸ்சி மற்றும் ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அறிவியல் பலகை அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் நேம் வந்து தமிழ்நாடு ஆஸ்ட்ரோனமி சயின்ஸ் சொசைட்டி. ஒருத்தன் கேட்டிருந்தாங்க டவுட், யூடியூப் சேனல் நேம் என்னன்னு. தேங்க்யூ சார். தமிழ்நாடு ஆஸ்ட்ரோனமி சயின்ஸ் சொசைட்டி அதானே சார் யூடியூப் சேனல் நேம்? அதான் நான் ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்றோம். ஓகே, பப்ளிஷ் பண்ணது இப்போ நீங்க அதை வழியா பார்த்து. ஓகே, தேங்க்யூ சார்.